Hi everyone, I hope you're all well. என்னடா சூரியன் மறைஞ்சுകൊണ്ടിருக்கிற டைமில் வெளில போய்க்கொண்டிருக்கிறான்னு யோசிக்க வேணாம். நேரம் இப்போ வெறும் 4:45 தான். வின்டர் சீசனாக இருக்கிறபடியால் நேரத்தோட சூரியன் மறைஞ்சிடும். பட் சூரியன் எந்த டைமில் மறைஞ்சாலும் நாங்கள் டீ டைமுக்கு சாப்பிட்றதெல்லாம் கட்டாயமாக நேரத்துக்கு சாப்பிடணும். அதனால் இன்றைக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். மழை காலத்தில் ஈவினிங் டைமில் இந்த பிளேன் டீயெல்லாம் ஊற்றி குடித்து வெளியில் போயிட்டு சுட சுட மயக்கெல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்ற சுகமே தனி தான். அதுவும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில கடையெல்லாம் வச்சுருப்போம். இந்த நாட கடையில் தான் நல்ல டேஸ்ட்டான மயக்கா கிடைக்குமெண்டு அப்படியெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். அந்த மயக்காவை வீட்டில் அந்த நாட கடையில் செய்கிறத விட டேஸ்ட்டாக செஞ்சு கொள்ளையிலும். ஸோ அது எப்படின்னு தெரியணுமெண்டா ஜஸ்ட் கீப் வாட்சிங். மயக்க பொரிச்சதை கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லி யாரையும் கொடுத்தாலும் ஒரு கேள்வி வரும், இந்த துண்டு துண்டாக பொரிச்சதா அப்படி இல்லாட்டி கிறிஸ்பியாக பொரிச்சதாண்டு. ஏன்னா துண்டு துண்டாக பொரிச்சதெல்லாம் வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தால் நாங்கள் கட்டாயம் எடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு கடிச்சு அந்த கிறிஸ்பியான மயக்கா சாப்பிடலாம் அதுக்காக. பட் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற மயக்க ரெசிபீஸ் வந்து அந்த க்யூபாக இருக்கட்டும் கிறிஸ்பியாக இருக்கட்டும் ரெண்டுமே வயசானவங்க கூட கடித்து சாப்பிடக்கூடிய அவ்வளோ சாஃப்ட் கிறிஸ்பியான ஒரு மயக்க ரெசிபி. அந்த கிறிஸ்பியை நான் உங்களுக்கு சாஃப்ட்னு எது சொல்கிறேன்டா, ஐயோ இது வந்து கொஞ்சம் லெவன் இருக்குமா அதெல்லாம் கவலைப்பட வேணாம். இது இப்போ லேஸ் சிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அவ்வளோ தின் ஸ்லைஸ்டாக இந்த கிறிஸ்பியாக இருக்குமென்னா அது மாதிரி தான் இந்த மயக்க ரெசிபியும் இருக்க போகிறேன். ஸோ அதை நான் எப்படி வீட்டில் செய்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ரீலங்காவில் மயக்க செய்கிற இந்த நாணமார் அவங்கக்கிட்ட ஈஸியாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்கெல்லாம் இதை பார்த்தா ஐயோ இதெல்லாம் ஒரு விஷயமா போடுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே ஒரு விஷயம் தான். இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி மயக்கவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு உங்களுக்கு வந்து க்யூப்ஸாக பொரிக்கணும் அப்படின்டா க்யூப்ஸாக வெட்டி கொள்ளையிலும். அதே கிறிஸ்பியாக பொரிக்கணும் அப்படின்டா வீட்டில் நீங்கள் அதை எப்படி செய்யணுன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் 7 அளவு மெல்லிசாக வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல தின் கிறிஸ்பியான அந்த மயக்கா கிடைக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு கத்தியும் தேவையில்லை, வெறும் பீலரை வச்சே செஞ்சு கொள்ளிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரே ஒரு மையக்கால் நாங்கள் எவ்வளோ வெட்டி எடுத்துருக்கிறோம்ண்டு. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பீலரை யூஸ் பண்ணி நல்லா மெல்லிஸாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இதை பொரிக்கிற வரைக்கும் இதே மாதிரி வைக்காமல் கொஞ்சம் ஒரு பெரிய சாகன்லேயோ ட்ரேலையோ நல்லா பரத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பொரிக்கலும். ஏன்னா இதெல்லாமே அந்த நல்ல மெல்லிஸாக இருக்கிறதால ஒன்றோட ஒன்று டக்குன்னு ஒட்டி கொண்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இதில் சரி ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா பரத்தி வைங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த துண்டு மயக்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு அதை பெரட்ட போகிறேன். சில பேரெல்லாம் டைரெக்டாகவே பொரிப்பாங்க. தென் அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு சாப்பிடலும். பட் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டுட்டு தென் பொரிச்சிங்கண்டா. அண்ட் இன்னொரு விஷயம், மயக்க வந்து கிழங்கை விட கொஞ்சம் டஃப்பான வெஜிடபிள். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் கூட நேரம் பொரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வெளியிலேயும் அந்த கலர் நல்லா இருக்கும், அதே மாதிரி உள்ளுக்கும் கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு பண்ணிக்கொள்ளுங்க. மயக்க பொரிச்சோன்றிருக்கிற டைமில் குயிக்காக போய்ட்டு நான் ஒரு பிளேன் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். பிளேன் டீக்கு என்ன ரெசிபின்னு கேட்க வேணாம், ஏன்னா தேயிலை சீனி போட்டால் பிளேன் டீ ரெடின்னு எனக்கும் தெரியும்.
ஆனால் கொஞ்சமாக அதில் ரோஸ் வாட்டர் மின்ட் லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக அவங்கள ப்ளெயின் டீ ஆகணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இது எங்களோட ஒரு லேட்டஸ்ட் அடிக்ஷன். நான் இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் செஞ்சு குடிச்சுட்ருக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் மாறி மாறி நல்லா பெரட்டி அதை நல்லா பொரிச்சிடுங்க. அதோட கலர் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் பொரிக்கிற வரைக்கும் உங்களுக்கு உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அண்ட் வெளியால் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும். இப்போ நாங்கள் இந்த மயக்காக்கு மேலால் போட்டு அந்த சில்லி பவுடர் சோல் சேர்த்து மிக்சராக பண்ணி வச்சிட்டோம்டா எங்களுக்கு மயக்க பொரிச்சு சுட மேலால் அப்படியே இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு சாப்பிட தான் இருக்கிறேன். அடுத்தது இந்த கிறிஸ்பியான மயக்க செய்கிறதுக்கு நான் இப்படி ஃப்ளாட்டான ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்திருக்கிறேன். ஏன்னா இந்த மயக்க வந்து ஒன்றோட ஒன்று நீங்கள் ஒரே டைமில் சின்ன தாச்சில் போட்டிங்கன்னா ஒட்டிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் அப்படியே பரவி போடலும். ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அண்ட் இது செய்யக்குள்ள கட்டாயம் கிட்டவே இருந்து செய்யுங்க. அது உடனே போட்டு பப்படம் மாதிரி அப்படியே எடுக்கிறது தான். அது தின்ன அரிக்கிறபடியால் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஒரு பேட்ச் நீங்கள் போட்டிங்கன்னா. ஸோ அவ்வளோதான். எங்கள் ஸ்ரீலங்கன் மயக்கா 2 விதமாகவும் பொரிச்சு காட்டிட்டேன். இந்த மயக்காக்கு மேலே கொஞ்சமாக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த சில்லி பவுடர் சால்ட் மிக்சரை போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். ஸ்ரீலங்காவில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் அண்ட் ஃபீல் கிடைக்குமோ அதே டேஸ்ட் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே சாப்பிடலாம். ஸோ வீட்டில் வயசானவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த கிறிஸ்பியான மயக்காவை இனி சாப்பிடலாம். ஸோ கொடுத்து அவங்களுக்கும் வந்து இதை என்ஜாய் பண்ண வைங்க. இது ரெண்டுலேயும் என்னோட ஃபேவரட் இந்த பொரிச்ச மயக்கம். ஆனம்மா தேங்க்யூ. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறேனா? That's it for today everyone. Thank you really so much for watching. இந்த சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ் நிறைய மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி வந்துருக்கீங்க. I'm really grateful. Thank you so much everyone. Keep supporting me and inshallah I'll be posting more interesting videos for you. nappa idu mudirade illa
அண்ணா ஆப்பிள் ஒட்டினா ஐயோ இப்போ இதை எடுக்கிறதுக்கு நான் படணும் போ 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 போடல இதை இப்போ மம்மி காட்டினா புல்ல எடுத்து வை இதில் வந்து போகிற செயல் வரும் இந்த இதெல்லாம் மம்மிக்கு இப்போ காட்டினா புல்ல எடுத்து வை வீசா அதில் போகிற செயல் மட்டும்